வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. மனசாட்சியே இல்லாமல் இளையராஜா பிரச்சனை செய்த 5 படங்கள், 60 லட்சம் பார்த்த பின் ஓய்ந்த சாமியின் குமுறல். வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த இளையராஜா பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு நிறைய கோர்ட்டுகள் புதுசா அமைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சமீபத்தில் இளையராஜா பண்ணிய பிரச்சனை தான் எல்லா பக்கமும் பேசு பொருளா மாறிட்டு இருக்குது. தற்சமயம் அஜித் நடிப்பில் வெளிவந்த குட் பேட் அகலி படத்தை வைத்துதான் இளையராஜா ஆர்ப்பாட்டம் செய்து வராரு. ஏற்கனவே சாமி பிரச்சனை செய்த 4 படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கூலி. ரஜினியை வைத்து லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்தின் டைட்டில் டீசர் வெளிவந்தது. அதுல இளையராஜா இசையமைத்த தங்க மகன் படத்துல இருக்கிற வா வா பக்கம் வா பாடலை பயன்படுத்தியதாக லோகேஷ் மீது கேஸ் கொடுத்தாரு. அடுத்து மஞ்சுமெல் பாய்ஸ். 100 கோடி வசூலை செய்தது இந்த படம். இந்த படத்துல இளையராஜா குணா படத்தில் இசையமைத்த கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தியதற்காக இளையராஜா பிரச்சனையை செய்து 60 லட்சம் நஷ்டீடு வாங்கியதற்கு பின்தான் சற்று ஓய்ந்தார். அடுத்து குட் பேட் அகலி. ஒத்த ரூபாய் தாரேன், இளமை இதோ, என் ஜோடி மஞ்சக்குருவி போன்ற பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாம படத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இப்ப பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக 5 கோடிகள் நஷ்டீடு கேட்டு கேஸ் கொடுத்தாரு. ஆனா அவர்கள் அந்த படத்தின் தயாரிப்பாளர்களிடம் அனுமதி வாங்கி என்ஓசி வாங்கி நாங்க முறையா ரூல்ஸ் படி தான் பயன்படுத்துறோம், அதனால 1 ரூபா கூட தர முடியாது அப்படின்னு அதை கடந்து போயிட்டாங்க. அடுத்து கப்பல். 2015ஆம் ஆண்டு சங்கர் தயாரிப்பில் வெளிவந்த கப்பல் படத்துல தன்னுடைய பாடலை பயன்படுத்தியதற்காக கேஸ் கொடுத்தாரு. தன்னோட எவர் கிரீன் கரகாட்டக்காரன் படத்தின் பாடலான ஊரு விட்டு ஊரு வந்து பாடலை பயன்படுத்தி விட்டாங்க அப்படின்னு நஷ்டீடு வாங்கினாங்க. அடுத்து எஸ்பிபி கோவிந்த் வசந்தா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இளையராஜாவின் நெருங்கிய நண்பர் எஸ்பிபி. இருவரும் சேர்ந்து பல சூப்பர் ஹிட் பாடல்களை ஒன்றாக கொடுத்திருக்காங்க. ஆனா எஸ்பிபி தன் பாடலை பொது இடத்தில் பாடுவதற்கு சண்டை போட்டார் இளையராஜா. அது மட்டும் இல்லாம 96 படத்தின் மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தாவுடன் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தியதற்கு கலேபரம் செய்தார். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்னோட அனுமதி இல்லாம இந்த பாடல்களை பயன்படுத்துறவங்க ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு விமர்சனமும் பண்ணாரு. அதாவது இவருக்கு பணத்தின் மேல் உள்ள மோகத்தால் தன்னுடைய பாடல்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேறு நிறுவனங்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த பாடல் உரிமை. அந்த நிறுவனங்களிடம் என்ஓசி வாங்கி கொண்டு யார் வேண்டுமானாலும் எந்த படத்தில் வேண்டுமானாலும் எங்கு வேண்டாலும் பயன்படுத்தலாம். இதுதான் ஒரு சட்டம். அதனால அந்த சட்டத்தை மீறி இளையராஜா அவர்கள் தனக்கும் அதில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மக்கள் மற்றும் நெட்டிசன்கள் எல்லாருமே இளையராஜாவை வறுத்தெடுத்து வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.